தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பஞ்ச் குரங்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க வைரலாகி கொண்டிருப்பது இந்த பஞ்ச் குரங்கு தான். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விலங்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்ததுலேருந்து மனிதர்களுக்கான முக்கியத்துவம் மட்டும் இல்லை, விலங்குகள் பறவைகளுக்கான முக்கியத்துவமும் அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம் இல்லையா. ஒரு பெண் குயினை வச்சு போன மாதம் ஃபுல்லாக எல்லாருமே வீடியோலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் என்ன இருக்குது அப்படின்னா பஞ்ச் குரங்கு. ஜப்பானில் சிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் இச்சிகவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது. அந்த மிருக காட்சி சாலையில் 2025 போன வருஷம் ஜூலை மாதம் ஒரு குரங்கு பிறந்தது. அந்த குரங்கினுடைய தாய் குரங்குக்கு உடல்நல குறைவின் காரணமாக பிறந்த குழந்தையான அந்த குட்டி குரங்கை பாதுகாக்க முடியாமல் அது தாய் குரங்கு பிரிந்து விட்டது. தாயினுடைய அரவணைப்பு கிடைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லையா. தாயவே எப்பவுமே கட்டி பிடிச்சிட்டு அந்த வயிற்றில் அந்த வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்த உப்பம் அந்த இது எதுவுமே கிடைக்காம தனிமைப்பட்ட அந்த குரங்கு ரொம்ப பெரிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. மனிதர்களை தாண்டி உயிர் நேயர்களாக நம்ம இன்னைக்கு மாறிட்டு இருக்கோம். ஒரு மிருக காட்சி சாலையில் உள்ள ஒரு குரங்கினுடைய மனநிலையை கூட சரி செய்யணும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கான ஒரு முதிர்ச்சியான பக்குவத்துக்கு இன்னைக்கு உலகம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு அவங்க யோசிச்சு அந்த உள்ள மருத்துவர்கள் பூங்காவில் உள்ள முக்கியமான அதிகாரிகள்லாம் சேர்ந்து குராங்குட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கினுடைய பொம்மையை வாங்கி அந்த குரங்கு கொடுக்குறாங்க. குட்டி குரங்கு கொடுக்குறாங்க. அந்த குராங்குட்டா குரங்கையே தன்னுடைய தாய் குரங்காக நினைத்து கொண்டு அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுதுன்னா பல பாசத்தை பொழியுதுங்க. அதாவது எங்கே போனாலும் அந்த குராங்குட்டா பொம்மையை எடுத்துகிட்டே போகிறது. ஒரு தாய் எதெல்லாம் குழந்தைக்கு செய்வாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தை அந்த தாயின்னு நினச்சி அந்த பொம்மைக்கு அது செய்யுது. அது இணையத்தில் அந்த காட்சிகள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்க பார்க்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் பல நினைவலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்துது. தாயை எப்படி நம்ம பார்த்துக்கிடணும், குழந்தைகளை எப்படி நம்ம பேணணும் அப்படிங்கிற பலருக்கும் ஒரு பெரிய ஒரு பதிலை இன்னைக்கு அந்த பஞ்சு குரங்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாயால் மட்டுமே அந்த குரங்கு புறக்கணிக்கப்படலை. அந்த மொத்த குரங்கு கூட்டத்திலேருந்துமே அதை விலக்கி வச்சுட்டாங்க. அதுலேருந்து மறுபடியும் ஒன்று சேராமல் தனியாக இருக்கிறதுனாலே அது மன ரீதியான பல பாதிப்புகள் அந்த குரங்கு எதிர்கொண்டது. அதை எப்படி அந்த பூங்காவில் உள்ள மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்கன்னா அது சரியாக சாப்பிட்றதே இல்லை, தண்ணி குடிக்கிறதே இல்லை, அதனுடைய செயல்பாடுகளே ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த குராங்குட்டான்னு சொல்லக்கூடிய இந்த குரங்கு பொம்மையை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ காய்கறிகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, பழங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் குரங்கு கூட்டத்திலேருந்து தனியாகவே இருந்த இந்த குட்டி குரங்கு இப்போ அந்த குரங்கு கூட்டத்தோட சேர்ந்து பயணத்தை பண்ணிகிட்ருக்கு. தான் மட்டும் போலிங்க, தன்னுடைய தாயாக நினைத்திருக்கக்கூடிய அந்த குரங்குட்டான் அந்த குரங்கு பொம்மையை சேர்த்தே அது போகிற இடத்துக்குலாம் அது தூக்கிட்டு போகுது. அதுக்கு பேன் பார்க்குறதா இருக்கட்டும், அதை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், கட்டி அணைச்சிக்கிறதா இருக்கட்டும், முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லா விதமான செயல்பாடுகளும் உயிருள்ள ஒரு குரங்கை போலவே நினைத்து அது செய்யக்கூடிய ஒவ்வொரு க்யூட்டான அந்த ரியாக்ஷன்ஸ் அதையெல்லாம் படம் பிடிக்கிறாங்க. வைரல் ஆகுது, உலகம் முழுக்க வைரல் ஆகுது. ஜப்பான்ல எங்கேயோ ஒரு மிருக காட்சி சாலை நடந்தது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில இருந்து நம்ம தொலைக்காட்சி வழியா இன்னைக்கு நான் சொல்ல நீங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது வைரல் ஆகுது. இதனால என்னன்னா அந்த மிருக காட்சி சாலைக்கு வரக்கூடிய அந்த பார்வையாளருடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது அப்படின்னு அந்த பூங்கா நிர்வாகம் சொல்றாங்க. உலகத்துல பல நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இந்த பொம்மையை இந்த குரங்கை பார்க்கறதுக்காகவே வராங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க இல்லையா. அந்த பெண் குயின் போனதை வச்சு எல்லாரும் எப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஹேஷ்டேக்கு டேக்கு அப்புறம் கீபேட்ஸு அப்படின்னு போட்டு டைட்டிலு அப்படி தம்ப்மெயில் போட்டு எல்லா வீடியோ வைரல் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ எல்லா யூடியூபர்ஸ்க்கான கண்டென்ட்டாக எது மாறி இருக்கு அப்படின்னா இந்த பஞ்ச் குரங்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.